நான் எதை வைக்கணும், எதை வைக்கக்கூடாது, எந்த பக்கம் வாழணும், எந்த பக்கம் வாழக்கூடாது, இது எல்லாமே உங்களோட விதிப்படி தான் நடக்குன்றதுனால நீங்க எதையுமே டிசைட் பண்றதுக்கு அத்தாரிட்டியே கிடையாது. மக்கள்லாம் உங்ககிட்ட வெள்ளிய பத்தி நிறைய விஷயங்கள் வெள்ளி வாங்கலாமா வேணாமான்னு. வெள்ளி வந்து இப்ப கிடுகிடுன்னு ஏறுது. கோடிக்கணக்கான லட்சம் டன் வெள்ளிய ஒரு 10 கிராம் வெள்ளியை வெட்டி ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தணுமே தவிர ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இல்லை. அப்போ தங்கம் ஏறுனா வெள்ளியும் ஏறும். ஆனால் இதில் வந்து அப்நார்மல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுறது குறையிறதுங்கிறது ஏறுமே தவிர நீங்கள் வெள்ளி நீங்கள் நினைக்கிற அளவு தங்க ரேட்டுக்கெல்லாம் போயிடாது வெள்ளி. இப்போ இன்னொரு உதாரணம், இது குறையுமா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி அப்படி 8000 ஆயிரும் 7000 ஆயிருங்கிறாங்க. நான் டெக்னிக்கலாக பேசுறதுக்கு முன்னாடி ஜாதக ரீதியாக பேசும்பொழுது பொதுவாக குருவனுடைய வீடுகளில் சனி போகும் பொழுது தங்கம் உயரும். திருப்பி இது மாதிரி 2 மடங்கு கிடச்சிட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு மேசத்துக்கு போயிடுது சனி. மேசத்துலேருந்து வக்கரமாகி திருப்பி மீனத்துக்கு வருது. அப்போ இந்த மீனத்தை வந்து இன்னொரு 5 வருஷம் 4 வருஷம் கண்ட்ரோல் வச்சிருக்க போகுது இந்த சனி. அப்போ கண்டிப்பாக அது வரைக்கும் ஏறிட்டே தான் இருக்கும். ஐயோ, தங்கத்தில் வந்து டவுன் ஆகும் குறையுன்றது இல்லை. இந்த வெள்ளி வந்து தங்கத்துக்கு இணையாக தான் வளரும் கூடுன்றதுனால இந்த வெள்ளியை மட்டும் நீங்கள் தனியாக பேச தேவையில்லை. அதே மாதிரி வெள்ளியில் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது தேவையில்லாத முதலீடு இல்லைன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை காம்படிட்டர் தங்கத்துக்கு யாரும் இது வரைக்கும் இல்லைன்றதுனால நீங்கள் தங்கத்தை பற்றி எதுவும் கேர் எடுக்க தேவையில்லை. வெள்ளியை வாங்கலாமா வாங்க வேணாமான்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தங்கத்தை தாண்டிட்டு வெள்ளி ஓடவே எப்பயும். நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நேரில் வணக்கம் சார். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு பதிவில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க ஆத்மாவை பற்றி. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து வீட்டில் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிங்க. ஸோ மக்கள் வந்து ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்க போல இருக்கு. இல்லை, வீட்டில் வைக்கிறது அது உங்கள் பிரச்சனை, ஓகேங்களா? அதுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்குன்னு நம்புறது தப்பு. நான் எதை வைக்கணும், எதை வைக்கக்கூடாது, எந்த பக்கம் வாழணும், எந்த பக்கம் வாழக்கூடாது, இது எல்லாமே உங்களோட விதிப்படி தான் நடக்குன்றதுனால நீங்கள் எதையுமே டிசைட் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டியே கிடையாது. சூப்பர். அப்படி அத்தாரிட்டி நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய பொருளை நீங்கள் டிசைட் பண்ணுறதா இருந்தால் பொண்டாட்டியை நீங்கள் டிசைட் பண்ணலாம், பிள்ளையை நீங்கள் டிசைட் பண்ணலாம், அப்பாவை நீங்கள் டிசைட் பண்ணலாம், பொருள்களை டிசைட் பண்ணலாம், சரிங்களா? ஒரு கார் வாங்கணும் டிசைட் பண்ணலாம், ஒரு வேலைக்கு நீங்கள் டிசைட் பண்ணலாம். எல்லாமே உங்களோட டிசைடில் இல்லை. நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா 15 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளில் மட்டும் உங்களுடைய ஆப்ஷன் இருக்குனால நீங்கள் மாற்றி வச்சு நீங்கள் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி தானே? ஆமாங்க சார். அப்போ நீங்கள் நினச்சோம்னா ஒரு கிண்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியுமா? அது எப்படி சார், கோடியில் போவோம். அப்போ அதை மட்டும் உங்களோட சாய்ஸுக்குள்ள கொண்டு வர மாட்டீங்க. நான் கிண்டியில் இருக்கலாமா, மந்தவெளியில் இருக்கலாமா, அம்ஜியில் இருக்கலாமா, பிராட்வேல இருக்கலாமான்னு யாரும் நம்மள்ட்ட கேட்கறது இல்லை, இல்லைங்களா? எங்க காசு கம்மியா இருக்கும் அங்க போய் இருக்கோம். நான் இந்த இடத்துல எந்த பக்கம் கிச்சன் வைக்கலாம் தான் கேட்குறீங்க இல்லையா? இல்ல சார், நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சூப்பரா சொல்லிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. மக்கள்லாம் உங்ககிட்ட வெள்ளிய பத்தி நிறைய விஷயங்கள் கேளுங்க. வாங்கலாமா வேணாமான்னு. ஆமா சார், வெள்ளி வந்து இப்ப கிடுகிடுன்னு ஏறுது. இதுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா நீங்க வந்து கோல்டு விலை ஏறும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்க வாய்க்கு சர்க்கரை தான் கொட்டணும், ஏறிடுச்சு. இப்போ வெள்ளி வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி, பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி இப்போ ஏறிக்கிட்டே போகுது. இந்த வெள்ளிக்கு ஏன் அப்படி ஒரு டிமாண்ட்? ஆன்மீக ரீதியாக ஏறுறதை நீங்கள் கொண்டு வரவே தேவையில்லை. ஏன்னா ஆன்மீக ரீதியாக ஒரு உதாரணத்துக்கு இந்த டயத்துக்கு ஒரு பல லட்சம் டன்னு வெள்ளியை கம்பேர் பண்ணுறப்ப அதில் 1/4 கிலோ வெள்ளி தான் ஆன்மீகத்துக்கு பயன்படுது, ஓகேங்களா? அதனால் ஆன்மீகத்தில் பயன்படுத்தக்கூடிய வெள்ளிக்கும் வெள்ளியினுடைய நிலவரத்துக்கும் தொடர்பே கிடையாது. நம்ம வந்து நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கோடிக்கணக்கான லட்சம் டன் வெள்ளியை ஒரு 10 கிராம் வெள்ளியை வெட்டி ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தணுமே தவிர ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இல்லை. பொதுவாக தங்கம் விலை உயரும் பொழுது அதனுடைய சார்ந்த எல்லா உலோகங்களும் விலை உயர்றது சாத்தியம். ஏன்னா பேசிக்காக வந்து ஒவ்வொரு உலோகங்களும் பயன்பாட்டை பொறுத்தளவுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இது தங்கத்தை பேஸ் பண்ணி தான் டாலர் நிச்சயமாகுது, உலக ரூபாய்கள் நிச்சயமாகுது, வாழ்க்கையினுடைய தரங்கள் நிச்சயமாகுது, வாங்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாகுது, ஓகேங்களா? அப்போ இது உயர்றப்ப இதுவும் சேர்ந்து ஏறும். ஆனால் இதில் ஒரு காம்பேரிசன் இருக்கு. ஒரு 60 மடங்குன்னு வச்சுக்கோங்க. வெள்ளி தங்கத்தை பொறுத்தளவுக்கு 60 மடங்கு அப்ராக்சிமேட்டாக 60லேருந்து ஒரு 70 மடங்கு காம்பினேஷன். இந்த வெள்ளி எவ்வளோ ஏறுதோ அதுலேருந்து இன்ட்டு 60லேருந்து 70 வரைக்கும் போட்டிங்கன்னா அவ்வளோ தங்கம் இருக்கும். தங்கத்துலேருந்து டிவைடட் பை 60-70 போட்டிங்கன்னா அது வெள்ளி இருக்கும். இந்த காம்பினேஷன் எத்தனை நூற்றாண்டுலானா அது அப்படியே ஆகும், கண்டினியூ ஆகிட்டே வரும். இது வந்து ஸ்டாண்டர்ட். இதுக்கு தகுந்த மாதிரி தான் வெள்ளி நிலவரங்கள்லாம் ஏறும். அப்போ தங்கம் ஏறுனா வெள்ளியும் ஏறும். ஆனால் இதில் வந்து அப்நார்மல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுறது குறையிறதுங்கிறது ஏறுமே தவிர நீங்கள் வெள்ளி நீங்கள் நினைக்கிற அளவு தங்க ரேட்டுக்கெல்லாம் போயிடாது வெள்ளி. ஏன் அப்படின்னா தங்கம் அப்படிங்கிறது கிடைக்காத பொருள். நான் சொல்கிறது புரிஞ்சுட்டிங்களா? இது லிமிட்டேஷன் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தங்கம் என்பது நம்ம பூமியில் எப்படி உருவாச்சு, இது பூமியில் இருக்கக்கூடிய தனிமமே இல்லைங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இது இங்கே எப்படி இந்த உலகம் வந்துச்சு, இது வந்து பூமியில் கிரியேட் ஆகவே ஆகாதுங்கிறாங்க. அப்படி ஒரு தங்கம் ஏன் இப்படி இதுக்கு மகத்துவம் அடைச்சா அதனால மகத்துவம் அடைஞ்சிச்சு. இப்போ இன்னொரு உதாரணம், இது குறையுமா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி 8000 ஆயிரும் 7000 ஆயிருங்கிறாங்க. நான் டெக்னிக்கலாக பேசுறதுக்கு முன்னாடி ஜாதக ரீதியாக பேசும்பொழுது பொதுவாக குருவனுடைய வீடுகளில் சனி போகும் பொழுது தங்கம் உயரும்.
அப்போ இப்போ வந்து மீனத்தில் சனி போயிட்டு இருக்கு. அடுத்து ஒரு 7 மாதத்தில் 7வது மாதம் வந்து வக்கரமாகும் சனி. திருப்பி ஒரு 11 அடுத்த வருஷம் ஒரு 1வது மாதத்தில் திருப்பி வக்கரன்னு வருது, திருப்பி மீனத்துக்கே போகுது சனி. திருப்பி இது மாதிரி 2 மடங்கு கிடச்சிட்டு இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு மேசத்துக்கு போயிடுது சனி. மேசத்துலேருந்து வக்கரமாகி திருப்பி மீனத்துக்கு வருது. அப்போ இந்த மீனத்தை வந்து இன்னொரு 5 வருஷம் கண்ட்ரோலில் 4 வருஷம் கண்ட்ரோல் வச்சிருக்க போகுது இந்த சனி. அப்போ கண்டிப்பாக அது வரைக்கும் ஏறிட்டே தான் இருக்கும். ஏறிட்டே தான் இருக்கும். ஐயோ, உங்களால் குறைக்க முடியாது. இன்னொரு விஷயம், இந்த டெக்னிக்கலாக பேசும்பொழுது இப்போ நீங்கள் தங்கம் வாங்குறீங்க, நம்ம கம்மியாகவே பேசுவோம். நீங்கள் மொத்தமே ஊரில் ஒரு 3 கிலோ தங்கம் இருக்குது, உலகத்துலேயே 3 கிலோ தங்கம் இருக்குது. நீங்கள் 1 கிலோ வாங்கினீங்க, நான் 1 கிலோ வாங்கிட்டேன். 1 கிலோ வந்து ஸ்ப்ரெட் ஆகி உலகம் முழுவதும் வேறு தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் 15,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அந்த தங்கத்தை, நானும் 14,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ ஒருவேளை 8,000 ரூபா ஆயிடுச்சுன்னு வைங்களேன் தங்கம், நீங்கள் என்ன செய்வீங்க தங்கத்தை? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவேன். விற்க மாட்டீங்கண்ணா? விற்க மாட்டேன். அப்போ அந்த 1 கிலோ தங்கத்தையும் வாங்கி வச்சுக்குவீங்க? அதையும் வாங்கிடுவீங்க. சரி, இப்போ ஒருத்தன் தங்கம் 8,000 ரூபாய்க்கு வாங்கணும்னு என்ன செய்வான்? எப்போ கம்மியாகுதோ அப்போ போய் வாங்குவான். அதான் நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்க, கொடுக்கவே மாட்டீங்களா? வாங்கினாலும் திருப்பி வாங்கிட்டீங்க, அப்போ டிமாண்ட் இருக்குமே. அப்போ எங்கே தங்கமே இருக்காது இல்லையா? 8,000 ரூபாய் பேருன்னு மட்டும்தான் இருக்கும், எவனும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எப்போ கொடுப்பீங்க நீங்கள் திருப்பி? ஐயா இருக்கும்போது. அப்போ 15,000 ரூபாய்க்கு வாங்கினீங்களா, 18,000 ரூபா ஆனால் தான் கொடுப்பீங்க, அது வரைக்கும் கொடுக்க மாட்டீங்க. அது மாதிரி என்ன ஆயிருன்னா உலகத்தில் எல்லா கையிலுமே மாட்டிக்கும் தங்கம். இப்போ அப்படி தானே இருக்குது. அப்போ 15,000 ரூபாய்க்கு ஏறின தங்கத்தை திருப்பி என்ன செய்ய மாட்டான்? ஒருவேளை அவன் 5,000 ரூபாய்க்கே வாங்கியிருந்தாலும் 500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் 15,000 ரூபா பார்த்துட்டான்ல, திருப்பி அவன் 15,000 ரூபாய்க்கு கம்மியாக வந்தால் கொடுக்கவே மாட்டான். ஆமாம் சார். அப்போ ஹோல்டு பண்ணிக்குவான். தங்கம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்கத்தை செயற்கையாக உற்பத்தி செய்ய முடியாது. இன்னொரு விஷயம், ஒரு கிராம் தங்கம் எடுக்கிறதா இருந்தால், இப்போ 1 கிராம் 14,500 ரூபா இருக்கு இல்லைங்களா? 1 கிராம் தங்கம் எடுக்கிறதா இருந்தால் 13,000 செலவு பண்ணணும். அதுக்கு ஏன் சார்? உள்ளேருந்து மண்ணை வெட்டி எடுத்து அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணால் தான் அந்த 1 கிராம் கிடைக்கும். அதனால தான் தங்கம் அவ்வளோ ரேட்டு. ஒரு வெளியவே தயார் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு அமெரிக்க விஞ்ஞானி, இந்த அப்புறம் ரஷ்ய விஞ்ஞானிகள், இந்திய விஞ்ஞானிலாம் சேர்ந்து ஒரு தடவை தங்கத்தை செயற்கையாக உற்பத்தி பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஆனால் அந்த தங்கம் வந்து 1 கிராம் 18,000 ரூபா. இந்த நான் புரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன். இன்னைக்கு 1 கிராம் 14,500 தங்கம், அவங்க செஞ்ச தங்கம் வந்து 1 கிராம் 18,000 ரூபா செலவாகிற அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அப்போ என்ன செஞ்சிடலாம்? இதுவே வாங்கிட்டு போயிடலாம். ஒருவேளை கிடைக்காட்டினா நான் செயற்கை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவுக்கு செய்யணும்? நான் இப்போ 18-20,000 செய்யணும். அப்போ திருப்பி இந்த இருக்க தங்கம் என்ன ஆயிரும்? அந்த ரேஞ்சுக்கு ஏறிக்கும். மொத்தத்தில் அவங்களால தங்கத்தை உற்பத்தி செய்ய முடியாது, கம்மியாயிட்டே இருக்குது. அதனால அவங்கள்ட்ட ஹோல்டு பண்ற காசு தான். அதனால வந்து ஒரு ரேட் ஏறிட்டே தான் இருக்கு ஒன்று. அதுக்கப்புறம் உலக பொருளாதாரமே ஏறிட்டு தானே இருக்குது. ஆமா. இப்போ 2007 2010 நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ எவ்வளவு வாங்குறீங்க? ஒரு 1 point something. உடனே அதையும் சொல்லிடாதீங்க, ஓகேங்களா? நான் சொல்றது கம்பேரிசன் பண்றப்ப ஒரு 10 மடங்கு அதிகமான சம்பளம் வந்துருச்சா? அப்ப பெட்ரோலும் 10 மடங்கு அதிகமா வைக்கும், பருப்பு 10 மடங்கு அதிகமா வைக்கும், தங்கமும் பருப்பு அதிகமா தான் வைக்கும். அப்ப எல்லாமே ஈக்குவலா வளர்ந்துகிட்டே போகுது இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உங்களுடைய உழைப்பின் மதிப்பு ஏறும் பொழுது உங்க கையில கூடிய ப்ராப்பர்ட்டியின் மதிப்பு ஏறும், எல்லாமே மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஆனா அதே பொருளை தான் வாங்குறோம், அதே பொருளை தான் வைக்கிறோம், பேர் மட்டும் என்ன செஞ்சுக்கிறோம்? மாற்றி பேர் வச்சுக்கிறோம். நான் வந்து இப்போ ஒரு 10 கல்லை கொடுத்து உங்கள்கிட்ட ஒரு 5 கல் வாங்கினேன். இப்போ அந்த 10 கல்லுன்றதுக்கு நான் வந்து 100 கல்லுன்னு பேர் வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஆனால் கல்லுக்கு 10 கல் தான்ற மாதிரி அதே வேல்யூ தான். ஆனால் அந்த வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன்? பெருசாக நினச்சிக்கிட்டேன். இப்போ மொத்தத்தில் வேல்யூ, தங்கத்தோட வேல்யூ அப்படியே தான் இருக்குது, எல்லா மக்களுடைய வேல்யூ அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்ம வேல்யூக்கு அப்போ என்னன்னா, நான் வந்து இத்தனை நாள் 30 ரூபான்னு எழுதின இடத்துல ஒரு சைபர் போட்டு 300 ரூபான்னு எழுதிக்கிட்டேன். நீங்கள் இத்தனை நாள் 30 ரூபாய்க்கு விற்ற பொருள் என்ன செஞ்சுருக்கீங்க? 300 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஓகேங்களா? மொத்தத்தில் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நான் எனது மதிப்பு கூடிவிட்டது என்று மதிப்புகளால் கூட்டுறேன். அப்போ ஒரு காலத்தில் வந்து இங்கே டீனரில் லேண்டு கட்டிங்கன்னா 10,000 ரூபா இருந்திருக்கும், இப்போ 10 கோடி ரூபா இருக்குது. அவ்வளோதான். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சம்பளம் வாங்கினவன் 10,000 ரூபாய்க்கு வாங்கினா 1000 ரூபா சம்பளம் வாங்கியிருப்பான், இப்போ 10 லட்ச ரூபா வாங்குறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதான். எல்லாமே ஏறிடுச்சு, எல்லாமே ஈக்குவலாக ஏறி இருக்குன்றதுனால இது தங்கத்தில் வந்து டவுன் ஆகும் குறையுன்றது இல்லை. இந்த வெள்ளி வந்து தங்கத்துக்கு இணையாக தான் வளரும் கூடுன்றதுனால இந்த வெள்ளியை மட்டும் நீங்கள் தனியாக பேச தேவையில்லை. அதே மாதிரி வெள்ளியில் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது தேவையில்லாத முதலீடு இல்லைன்னா நீங்கள் பண்ணலாம். காசை கொண்டு போய் ஒரு இடத்துல அடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது விட தானே முதலீடு. ஆமாம். இவ்வளோ காசை கொண்டு போயிட்டு இவ்வளோ வெள்ளி வாங்கிட்டு தான் என்ன அர்த்தம்? வைக்கிறதுக்கு சின்னதாக இருக்கணும் தானே ஈஸி முதலீடு இல்லைங்களா? அப்போ பிஸ்னஸ் ரீதியாக, இண்டஸ்ட்ரியல் ரீதியாக, ஸ்டாக்கு ரீதியாக நீங்கள் வாங்கி வைக்கிறதுங்கிறது வெள்ளி வாங்கலாம். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க வெள்ளி வாங்க முடியாது பாரா, அவங்க தங்கத்தை தான் சின்ன சின்ன காயினாக வாங்கணும் இல்லைங்களா? நம்ம அப்படி தானே வாங்க முடியும், கிராம் கொண்டு தான் வாங்க முடியும். அப்படி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. வெள்ளியும் தங்கமும் ஒரே ஈக்குவலான ஒரு ரேஷியோவில் தான் போகுன்றதுனால வாங்குறதுனால இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு குழப்பம் தேவையில்லை. உங்களால் எது சாத்தியமோ அதை வாங்கலாம். ஏன் சார் இப்போ வந்துட்டு சில்வர் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் ஃபியூச்சரில் சில்வருக்கும் வந்து லோன் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே சார், உண்மையாக சில்வருக்கு அந்த மாதிரி டிமாண்ட் ஏறுமா? அதாவது நான் திருப்பியும் சொல்லிட்டேன், நம்ம உலக எக்கனாமிக்கு வந்து பேஸ்ட் ஆன் கோல்டு.
அதனால அந்த கோல்டு வந்து ஒரு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா காசு, அது வந்து அந்த காசை வந்து கோல்டு கையிருப்புக்கு தகுந்த மாதிரி அடிக்கிறாங்க, பிரிண்ட் பண்ணுறாங்க. வெள்ளி கையிருப்புக்காக நம்ம அடிக்கிறது கிடையாது. ஒருவேளை வெள்ளி கையிருப்பை வைத்து அடிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்தால் தான் நீங்கள் சொல்லக்கூடிய கணக்கலாம். ஏன் கோல்டு பேங்க்ல வாங்குறாங்க? ஏன்னா அந்த மெட்டல் உடனே விற்கலாம். அந்த பணத்துக்கு கோல்டுக்கு ஈக்குவலான ஒரு பேப்பர் தான் காயின், கரன்சி. ஓகேங்களா? அப்போ நான் டைரெக்டாக கோல்டும் கரன்சி ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ நான் வந்து கோல்டு இவ்வளோ கோல்டு இருக்குன்னு சொல்லி ஒரு பேப்பரில் சைன் போட்டு கொடுக்குறது தான் கரன்சி. அப்போ இவ்வளோ ஹோல்டு பண்ணிட்டு கவர்மெண்ட் வந்து நோட் அடிக்குது. அப்போ கோல்டும் நோட்டும் ஒன்று. அதனால அவங்க பணத்துக்கு மாற்றாக அதை பயன்படுத்துறாங்க. வெள்ளி பணத்துக்கு மாற்று கிடையாது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அப்போ 1 கிலோ கோதுமை வந்து காசு கொடுத்தானே வாங்குறீங்க, நான் ஒரு 2 கிலோ கோதுமை கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வைக்கணும், எப்படி பண்ணுவீங்க? அது எப்படி சார்? அப்போ எப்படி வெள்ளியும் பண்ண முடியும்? எல்லாத்தையும் பண்ண முடியாதுங்க நான் சொல்றது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு விஷயம், நீங்கள் இவ்வளோ பெரிய பார் கொண்டு போய் வெள்ளியை கொண்டு போய் பேங்க்ல அவன் எங்கே போய் அடுக்குவான்? இருக்கிற சின்ன அது வந்து பணத்துக்கு மாற்று. அப்போ நீங்கள் கூலி விலை லாபம் இந்த மாதிரி டாஸ் கேபிட்டல் இந்த மாதிரி மூலதனத்தை பற்றி படிக்கிறது, முதலீடுகளை பற்றி படிக்கிறது, இந்த பணம் எப்படி உற்பத்தி ஆச்சு, இந்த பணம் எப்படி ரொட்டேஷனுக்கு வந்துச்சு, எப்படி பண்ட மாற்று முறையிலேருந்து பணம் மாற்றுறதுக்கு வந்துச்சு, இதெல்லாம் படிச்சிங்கன்னா அந்த தங்கம் இங்கே என்ன ரோலில் இருக்குன்னு தெரியும். அப்போ இந்த தங்கம் ரோலில் இருக்கிறதுனால தங்கத்துக்கு வேல்யூ. இந்த பணத்துக்கு மாற்றாக தங்கம் இல்லாமல் போனால் அது சாத்தியமே இல்லை. ஏன்னா நம்ம இப்போ வச்சிருக்கக்கூடிய நோட்டு எல்லாமே தங்கத்துக்கு ஈக்குவலாக தான் வச்சுக்கிறோம். இதை மாற்றுறதுக்கு இன்னொரு என்ன இல்லை, காம்படிட்டர் தங்கத்துக்கு யாரும் இது வரைக்கும் இல்லைன்றதுனால நீங்கள் தங்கத்தை பற்றி எதுவும் கேர் எடுக்க தேவையில்லை. வெள்ளியை வாங்கலாமா வாங்க வேணாமான்றது உங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தங்கத்தை தாண்டிட்டு வெள்ளி ஓடவே ஓடாது எப்பயும். அதனுடைய ரேஷியோ நான் சொல்கிறது 60 to 70 ரேஷியோ, அதுக்குள்ள தான் அது பேலன்ஸ் ஆகிட்டே வரும். ஏன் சார் வந்து வெள்ளியை வந்து சுக்கிரனுக்கு ஈக்குவலாக வந்து இல்லைங்க, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. வெள்ளியை வந்து சுக்கிரன் சொல்கிறாங்க, தங்கத்தை வந்து குருவுக்கு சொல்கிறாங்க. அதனுடைய கலர், அதனுடைய வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்கு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஜோசியத்தில் நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் கிரகங்களோட இணைக்கிறாங்க. இந்த கலர் இதுதான், இந்த நூல் இதுதான், பட்டு இதுதான், இந்த உலோகம் இதுதான், இந்த கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிரகத்தோடு இணைக்கிறப்ப இதையும் அது கிரகத்தோடு இணைக்கிறாங்க. அப்போ சுக்கிரன் பலமானவங்க அதிகமாக வெள்ளிகளை பயன்படுத்துவாங்க, வெள்ளி சம்பந்தமான விஷயத்தில் இணைந்திருப்பாங்கன்னா, ஏன்னா அதனுடைய கலர், அதனுடைய காம்பினேஷன், அதனுடைய ஆசைகள் அதுக்குள்ளே இருக்கும். குரு அதிகமானவங்க தங்கத்தை பயன்படுத்துவாங்க, தங்கத்தோடு இணைந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு உலகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களை வச்சுருக்குறாங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கானா அதனுடைய கலர் கேரக்டரிஸ்டிக்லாம் பொறுத்து தான் அது பேர் வச்சுருக்காங்க. தவிர இதை போட்டோடனே இது இக்னிட் ஆயிரும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் வெள்ளியை போட்டோடனே சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிடலாம் கிடையாது, ஒன்றும் ஆகாது. சரிங்களா? அதுக்கப்புறமா நிறைய காம்பினேஷன், நிறைய காரணங்கள் டெக்னிக்கலாக வந்து ஏன் இடுப்புக்கு கீழே வெள்ளி பயன்படுத்தணும், ஏன் சார் அது தெரில. அது இன்னும் டெக்னிக்கலாக நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். ஓகேங்களா? அப்போ வந்து இடுப்புக்கு கீழே எல்லா பெரிய பெரிய கோடீஸ்வரன் கூட இடுப்புக்கு அருணாக்கர் வெளியில தான் போடுறான். ஆமாம். காலுக்கு கொலுசு வெளியில தான் போடுறோம், மெட்டி வெளியில தான் போடுறோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தங்கத்தில் கொலுசு, தங்கத்தில் மெட்டிலாம் போடுறாங்க. அது ஏன் போடக்கூடாது, ஏன் போடணுன்றதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. இது வந்து டெக்னிக்கலாக வந்து இந்த உலோகங்களை உடம்புல பயன்படுத்துவதற்கான சில விதிகள் இருக்குது, அதனுடைய இதில் போடுறாங்க. அப்போ வெள்ளி தங்கம் ரெண்டையும் பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் வாங்கி வைக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் வாங்கலாம். இதைத்தான் வாங்கினா தான் ஃபியூச்சரில் வேல்யூ இருக்குன்றது எதுவுமே கிடையாது. கோல்டு தான் கடைசி வரைக்கும் வேல்யூ.